ஹே கைஸ், வெல்கம் டு ஃபார் அவர் ஃபன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிகாகோல இருந்து நியூயார்க்குக்கு ரோடு வழியாக போக போகிறோம். அங்கே போய் நயகரா ஃபால்ஸை பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் லைனில் இருக்குது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிகாகோ இலினாய்ஸ் ஸ்டேட்லேருந்து நியூயார்க் ஸ்டேட்டுக்கு ரோடு வழியாக காரில் போக போகிறோம். வழியில் இந்தியானா, ஒஹாயோ, பெனிசில்வேனியான்னு 3 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி நியூயார்க்கை ரீச் ஆக 8 hours ஆகுது. நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு போனோம்னா 10 hours ஆகிடும். அதனால நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் 5 o'clock கிளம்பியாச்சு. கிளம்பும் போது கொஞ்சம் ட்ரெஸ்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா இல்லை, ரோடு காலியாக இருந்தது ஏர்லி மார்னிங்கிறதுனால. அதனால 3 hours ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினோம். அமெரிக்காவில் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறவங்களோட வசதிக்காக அங்கங்கே ரெஸ்ட் ஏரியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே ரெஸ்ட் ரூம் வசதி, சின்ன ஷாப்பு, அப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு பிளேசஸ்லாம் இருக்கும். இந்த இடம் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க, பச்சை பசேல்னு பெரிய பெரிய மரங்களோட. இங்கே உட்காந்து கொண்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. நாங்கள் 4 பேர் தான் போனதுனால எங்கள் கார்லேயே போயிட்டோம். நீங்கள் 2-3 ஃபேமிலி சேர்ந்து போகிறதா இருந்தால் வெளியில் ரெண்ட்டுக்கும் வண்டி எடுத்துக்கலாம். இங்கே வழியில் ஒரு இடத்துல சோலார் எனர்ஜிக்காக சோலார் பேனல் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. மறுபடியும் ஒரு 3 hours ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணிவிட்டு பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினோம். பெட்ரோல் போட்டுட்டு அங்கே இருந்த ஒரு குட்டி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. சிகாகோல இருந்து நியூயார்க் போகிறதுக்கு 2 வழி இருக்கும். ஒன்று US வழியா, இன்னொன்று கனடா வழியா. கனடா விசா இருந்ததுன்னா நம்ம கனடா வழியா போகலாம். பட் எங்ககிட்ட கனடா விசா இல்லாததுனால நாங்கள் US வழியா தான் போகணும். கூகுள் மேப்பில் ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு சொல்லி கனடா ரூட்டை சில சமயம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும். அந்த மாதிரி மாற்றினதுனால நாங்கள் ஒரு 2 hours தப்பான ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டோம். அப்புறமா கண்டுபிடிச்சு திரும்பி வந்தோம். இதில் ஒரு 4 hours எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த பக்கமாக வரீங்க அப்படின்னா அந்த மேப் ஆட்டோமேட்டிக்காக மாறுதா என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. அதுக்குள்ளே மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. அதனால கொண்டு வந்த லஞ்சை ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக ஒஹாயோ, பெனிசில்வேனியாலாம் கிராஸ் பண்ணி கிளீவ்லேண்டுக்கு போயிட்டு இருக்கோம். கிளீவ்லேண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இந்த கனடா US ரூட்டு கன்ஃபியூஷன் இருக்காது. US வழியாக தான் போய் ஆகணும். சிகாகோ டைமிங்ஸை விட நியூயார்க்கில் 1 hour ஹெட்டாக இருக்கும். 8 hours டோட்டல் ட்ராவல் ப்ளஸ் 4 hours வேஸ்ட்டாக சுற்றினது எல்லாம் சேர்த்து நாங்கள் மார்னிங் 5 o'clock கிளம்பி ஈவினிங் 6 o'clock தான் இங்கே வந்தோம். ஒரு வழியாக பஃபலோ சிட்டிக்கு வந்தாச்சு. அதாங்க நியூயார்க்குக்கு வந்தாச்சு. இதுதான் நியூயார்க். நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க. நியூயார்க் மெயின் சிட்டிக்கு போகலனாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற பஃபலோ சிட்டிக்கு வந்துட்டோம். நாங்கள் ஆன்லைன்லேயே Airbnb வீடு புக் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த வீடு. இந்த வீட்டோட ஹோம் டூரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.